ஹலோ கைஸ், வெல்கம் டு த சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம இந்த நியூ ஈவெண்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஆகஸ்ட் மந்த் இது. அண்டு ஈவெண்ட்டோட ஹீரோ ஸ்கின்னு, லைக் அதோட ஃபியூச்சர்ஸு எல்லாமே. ஹீரோ ஸ்கின்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்காது, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி. ஹீரோ ஸ்கின்னில் இருந்து அப்புறம் சீனரியாக இருக்கட்டும், இந்த பேக்ரவுண்ட் சீனரிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்காக நியூவாக இருக்குது. எல்லாமே மோஸ்ட்லி கார்ட் பேஸ்டாக தான் இருக்குது. கார்ட் பேஸ்டு தீம் தான். ஸோ நீங்கள் இதெல்லாம் ஜூம் பண்ணாலுமே வெளியில் ரியலிஸ்டிக்காக தான் இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் இப்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் லைவாக பீப்புள் இருக்க மாதிரி, நீங்கள் பீப்புள் வெளில நடந்து போகிற மாதிரி. ஸோ இங்கே உட்காந்து பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு அரீனா மாதிரி ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ இதுதான் இது கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதே மாதிரி இதுதான் 14th ஆனிவர்சரிக்கான ஆனிவர்சரி கேக். ஸோ இதை நீங்கள் புக் ஆஃப் ஷவல் யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். ஆக்சிடெண்ட்டாக ரிமூவ் பண்ணாமல் அது கொஞ்சம் நீங்கள் ஃப்யூச்சர் டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்க. ஸோ இது அதே மாதிரி இதுதான் எல்லாமே ஹீரோ ஸ்கின்னு. இந்த ஹீரோ ஸ்கின் இங்கே பார்த்தா அந்தளவுக்கு தெரியாது. பட் இதெல்லாம் இப்போ இங்கே பார்க்குற இமேஜ் தான் நியூ ஸ்கின்ஸு. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. லைக் டிஃப்ரெண்ட் கேமில் இருக்க மாதிரி. இதெல்லாம் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸோட ஸ்கின் மாதிரியே இல்லை. ஸோ நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ட்ராகன் டியூக் மான்ஸ்டர் மாதிரி இருக்குது. மினியன் பிரின்ஸ் ரொம்ப கூலாக இருக்குது. அதே மாதிரி வார்டன் செம்மையாக இருக்குது. ஸோ அதே மாதிரி நியூ ஈவெண்ட் இருக்குது, கிளாஷ் ஆஃப் கார்ட்ஸ் ஈவெண்ட்னு. இது இந்த கார்ட்ஸ்லாம் நம்ம மல்டிபிள் கார்ட்ஸை கலெக்ட் பண்ணி அந்த கார்ட்ஸ்லேருந்து வர கேரக்டரை வச்சு நம்ம மேட்ச் பண்ணி அது மூலிமா ரிவார்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எலிக்சர் கார்டுனா அந்த 19 எலிக்சர் கார்டு கலெக்ட் பண்ணிங்கன்னா அந்த நீங்கள் கீழே இருக்க ரிவார்ட்ஸையும் கலெக்ட் பண்ணலாம். 15,000 ஓர்ஸு, 500 ஓர்ஸு. அண்டு மேலே இருக்க புக் ஆஃப் எலிக்சர், ரூன் ஆஃப் கோல்டு எல்லாம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே நீங்கள் முடிச்சுட்டே வந்தீங்கன்னா இந்த ஃப்ரீயாக இந்த ஸ்கின் கிடைக்கும். ரொம்ப அனிமி ஸ்கின், லைக் ப்ரீவியஸ் ஈவெண்ட்டில் ஒரு அனிமி ஸ்கின் வந்தது. ஸோ அதே இது பிளாக் அண்ட் ஒயிட்டில் ரொம்ப கூலாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி போகணுன்னா இந்த இது கிளிக் பண்ணி தான் இந்த ஈவெண்ட் உள்ள போகிற மாதிரி இருக்கும். நம்ம வெளியில் அங்கே சைட்லலாம் இருக்கும்ல. ஸோ அதுக்கு பதிலாக இங்கே நீங்கள் இதை கிளிக் பண்ணி இங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்த உடனே 10 கார்ட்ஸ் கலெக்ட் பண்ண உடனே இந்த இது கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அதை கொடுத்துட்டு அது மூலியமாக போயிடலாம். அதேமாதிரி இந்த கார்ட்ஸை நம்ம ட்ரேடட் ஷாப்லேயும் வாங்கிக்கலாம். ஸோ அதுதான் இங்கே இருக்குது. ஸோ இந்த ட்ரேடட் ஷாப்பில் எப்படின்னா டூப்ளிகேட் கார்ட்ஸ்லாம் இருந்ததுன்னா அது மூலிமா வாங்கிக்கலாம். 2 டூப்ளிகேட்ஸ் கார்ட்ஸ் கொடுத்து 1 இது வாங்கிக்கலாம். அது மூலிமா புது கார்டு வந்ததுன்னா நம்மளுக்கு அது பெனிஃபிட். ஸோ இதுதான் நம்ம இப்படி தான் நம்ம நார்மலாக ஈவெண்ட்ஸ்லாம் அட்டாக் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கும்ல. அந்த மாதிரி தான் நம்ம இது ஸ்டார்டிங் எடுத்த உடனே 10 கிடைக்கும் பேஸ் அந்த டவுன் ஹால். அதுக்கப்புறம் டெய்லி 2 ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ கலெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கார்டு ஸ்க்ராட்ச் பண்ணோன்னா கரெக்ட் ஆகும். இந்த மாதிரி இதை கிளிக் பண்ணி நம்ம கார்டு உள்ளே போயிட்டு இந்த மாதிரி என்னென்ன கலெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு மேட்ச் பண்ணி நம்ம ரிவார்ட்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எலிக்சர், டார்க் எலிக்சர், பில்டர் ஓகே. ஸோ இது இப்போது நம்ம கோல்டு பாஸு அந்த சில்வர் பாஸ்லேயும் நம்மளுக்கு கார்ட்ஸ் கிடைக்கிது. இப்போ கோல்டு பாஸ் போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஸ்கின் கிடைக்கும். ஸோ ராயல் சாம்பியனுக்கு. ஸோ உங்களுக்கு வேணும்னா போடுங்க, இல்லைனா நீங்கள் நார்மல்லே உங்களுக்கு கார்டு எல்லாம் கிடைக்கிது. இதில் எந்த ஸ்கின் வேணும்னு சூஸ் பண்ணிக்கலாம் கோல்டு பாஸில். ஸோ நெக்ஸ்ட் ஹீரோ ஸ்கின். இந்த ஹீரோ பேனல் பார்க்குறதுக்கே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது, வேறு ஏதோ கேமில் இருக்க மாதிரி. ஸோ அதுதான். ஸோ இந்த ஸ்கின் எல்லாம் மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு வேணும்னா. ஸோ இது ரொம்ப வேறு கேம் மாதிரி இருக்குது ரியலிஸ்டிக்காக. ஸோ அது மினியன் பிரின்ஸாக இருக்கட்டும், கிராண்ட் வார்டனாக இருக்கட்டும், ட்ராகன் டியூக்காக இருக்கட்டும், இதெல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டாக வேறு கேம் உள்ள வந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ பார்பரியன் கிங் பார்க்கணுன்னா இதுதான் மூமெண்ட்ஸ். லைக் இதுதான் ஸ்கின்னு. கிங் மாதிரியே இல்லை. நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே வாங்கிக்கலாம், இல்லைன்னா நோ நீடு. ஸோ அப்படியே ஆக்சுவலாக பார்பரியன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு குயினு. ஸோ குயின் பார்த்தீங்கன்னா குயினும் இந்த எல்வ்ஸ் மாதிரி இந்த கார்ட் பேஸ்ட் கேம் மாதிரியே கொடுத்துருக்காங்க ஸ்கின்னு. ஸோ அதுவும் ஓகே தான். ஸோ இது எஃபெக்ட்ஸ்லாம் நல்லா இருக்குது. ஸோ ப்ளஸ்
இதெல்லாம் மந்த்து வந்து ஒரு இதுவில் தான் வந்து ஓப்பன் ஆகும், அன்லாக் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மினியன் பிரின்ஸ், லிச் பிரின்ஸ்னு பேர். ஸோ மினியன் பிரின்ஸ் தான் இருக்கிறதுலே கூலு. ஸோ வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. பட் ஆனால் உங்களுக்கு வந்து வேணும்னா மினியன் பிரின்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கலாம், மற்றபடி நோ நீடு. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ எதுன்னு பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி மினியன் பிரின்ஸ் மாதிரி நம்மளுக்கு வந்து கிராண்ட் வார்டன் தான் சூப்பராக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கிராண்ட் வார்டன் தான். ஸோ கிராண்ட் வார்டன் வந்து மூஞ்சே தெரியாமல் கண்ணு மட்டும், இதோட எஃபெக்ட்ஸ்லாம் கூட சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து எஃபெக்ட்ஸு அதோட ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நான் வீடியோ லாஸ்ட்டில் காட்டுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இது என்னென்ன எப்படி ஸ்கின் இருக்குதுன்னு ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம ஓகேனா ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம ப்ரொஃபைலில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ கூலாக இருக்கும். ஸோ கிராண்ட் வார்டன் தான் எனக்கு தெரிஞ்சு, கிராண்ட் வார்டன் ஆர் மினியன் பிரின்ஸ் ஸ்கின் தான் சூப்பர். நெக்ஸ்ட் வந்து டெம்ஸ்ட் சாம்பியன். ஓகே, ஸோ ராயல் சாம்பியனோட ஸ்கின்னு. ஸோ இது ஓகே தான். இது மற்ற ஸ்கின் கம்பேர் பண்ணால் இது அந்தளவுக்கு இது இல்லை, பட் மற்ற ஓகே தான். இதெல்லாம் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ இது வந்து கோல்டு பாஸ் போட்டிங்கன்னா கோல்டு பாஸ்லேயே கிடச்சிரும். ஸோ அதனால் வந்து ஸோ அதேமாதிரி என்ன கூலான விஷயம்னா இது எல்லாம் ரியலிஸ்டிக்காக இருக்குது. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம அட்டாக் பண்ணும்போது மல்டிபிள் லைக் டிஃப்ரெண்ட் இதுவும் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மோஸ்ட்டு ஃபியர்ஸமாக இருக்கிறது வந்து ட்ராகன் டியூக்கு தான். ஸோ இது ஆக்சுவல் ட்ராகனோட இது ஹெல்லேருந்து இன்னும் கலெக்ட் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்குது. ஸோ வந்து ரொம்ப கூலாக இருக்கிறது வந்து ட்ராகன் டியூக்கு அண்டு ஸ்கேரியாக இருக்குது. ஸோ இந்த ட்ராகன் டியூக்கெலாம் இது வந்து மோஸ்ட்லி இந்த சீசனுக்கு அதுக்கப்புறமும் இருக்கும். உங்களுக்கு எப்போனா வேணுன்னா வாங்கிக்கிறோம், இல்லை இந்த சீசன் மட்டுமா இருக்குமான்னு நான் அதையும் செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் வந்து நான் பண்ணுறேன் சேனலில். ஸோ வந்து இப்படி தான் இருக்கும் ப்ரொஃபைலில் நீங்கள் இது எல்லாத்தையும் போட்டிங்கன்னா. இது வந்து கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் மாதிரியே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆகஸ்ட் ஈவெண்ட்ஸில் வந்து இந்த கார்டு ஈவெண்ட்ஸ் வந்து முடிஞ்சிடும். கார்டு ஈவெண்ட்ஸ் வந்துடுது. நெக்ஸ்ட் ஆகஸ்ட் ஃபஸ்ட்லேருந்து வந்து நம்மளுக்கு கிராஃப்டட் டிஃபென்ஸ் இருக்குது. அது வந்து டவுன் ஹால் லெவல்லேருந்தே இருக்குது. ஸோ நம்ம அப்புறம் வந்து சீஃப் க்ரானிக்கல்ஸ்ன்றது நீங்கள் இந்த இயர் ஃபுல்லாக என்னென்ன பண்ணீங்க அப்படின்றதுக்கு ஒரு ஸ்டாச்சு மாதிரி கொடுக்குறாங்க. அது நம்ம ஈவெண்ட் வரும்போது தான் தெரியும். ஆகஸ்ட் 8 வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து மெடல் ஈவெண்ட் ஒன்று வருது. அதில் வந்து நம்மளுக்கு வந்து எலிஃபண்ட், ஓகேவா. ஸோ வந்து இது டெம்ப்ரரி டூல் இது தான். ஸோ இது எலிஃபண்ட் ரைடர் வந்து அப்படியே வந்து அந்த எலிஃபண்ட் ரைடரும் வந்து சூப்பர் வல்கரியும் சேர்ந்து ஒரு ஈவெண்ட்டும் வருது, நம்ம மாசாக இது பண்ணுற மாதிரி. இதுதான் வந்து எலிஃபண்ட் ரைடரோட இதுவை. ஸோ அதுக்கப்புறம் ஆகஸ்ட் 15 to 17 வந்து நம்மளுக்கு ரிசோர்ஸ் பூஸ்ட்டு லைக் 4x ப்ளஸ் மற்ற எல்லாமே இதுவாகிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ஆகஸ்ட் 26 to 31 வந்து ரிவெஞ்ச் டெக் பூஸ்ட் இருக்குது. ஸோ இது என்னென்னா நம்ம அந்த மெடல் ஈவெண்ட்டில் கிடைக்கிற எக்யூப்மெண்ட் வந்து ஃபுல்லாக மேக்ஸ் ஆகிடும். லைக் அந்த டேட் வரைக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 24 to 25 மாமா மேட்னஸ். ஓகேவா, உங்களுக்கு வந்து 30 பெக்கா கிடைக்கும் அந்த ஈவெண்ட்டில். பூஸ்ட் இன்ஜெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, நீங்கள் அதை ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ரிசோர்ஸ் ஃபெஸ்ட் மந்த் எண்டில். ஸோ கிளாஷ் ஆஃப் கார்டு ஈவெண்ட்ஸு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே போனோடனே உங்களுக்கு ஓப்பன் த பேக் கிடைக்கும். ஓப்பன் த பேக் அதான் இந்த மாதிரி அட்டாக்கில் போயிட்டு நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் இது பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டு ஒரு பேக் கிடைக்கும். ஸோ அதை கிளைம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி இந்த மாதிரி கண்டினியூ கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி அதான் இது நார்மலாக 10 கிடைக்கும். அதுக்கப்புறம் 68 மொத்தமாக ஓவராலாக நீங்கள் எவ்வளோ இருக்குன்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டோர்லேயும் வந்து நீங்கள் போய் மல்டிபிள் இதுவும் முடிக்கும்போது கிடைக்கும். கம்ப்ளீட் எக்ஸ்க்ளூசிவ் டாஸ்க்குன்னு எஸ்சி ஸ்டோர். அது பத்தாயிரம் நீங்கள் வந்து ட்ரேடர் ஷாப்லேயே வாங்கிக்கலாம் இந்த மாதிரி மல்டிபிள் கார்ட்ஸ் கொடுத்து. ஸோ டூப்ளிகேட்டாக இருந்தால் நீங்கள் கொடுத்து கலெக்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். அதுதாங்க இது வந்து கார்டு ஈவெண்ட்டுக்கு இது தான். ஸோ இது எப்படி மாற்றணுன்னா, நீங்கள் வந்து டூப்ளிகேட்டாக இருந்தால் 2x கார்டு இந்த மாதிரி ட்ரேட் ஷாப். ஸோ அதுதான் கதை. ஸோ இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ட்ரேடர் ஷாப்பில் வாங்குறது இந்த மாதிரி நம்ம டூப்ளிகேட் இருக்கிறதுலாம் கொடுத்து வாங்கிக்கலாம். ஸோ அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூ இல்லை. லைக் வந்து நீங்கள் வந்து மொத்தத்தையும் எல்லா கார்டும் கலெக்ட் பண்ணணும். அதுதான் கேமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் கிளானில் வந்து எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம். ஸோ கிளான் மெம்பர்ஸில் அதுக்கும் லிமிட் இருக்குது. இந்த மாதிரி இது லெஜெண்ட்ரி வந்து இது உங்களுக்கு லக்கு தான் எது இருக்குன்ட்டு. ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கடைசியாக வீடியோ முடிக்கிறதுல வந்து
கிங்கோ இந்த எல்லா ஹீரோ ஸ்கின்னோட ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ வந்து பேசிக்காக வந்து கிங்கோட ஸ்டார்டிங் ஆக்ஷன் இது தான். அண்டு டெத்தப்போ வந்து இப்படி தான் கொஞ்சம் முட்டி போட்டுட்டு இது பண்ணுற மாதிரி. அதே மாதிரி குயினோட ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி குயின் வந்து இந்த மாதிரி லைக் கூலாக க்ரீன் பேஸ்டாக இருக்குது. ஸோ குயினோட ஆக்ஷன்ஸ் வந்து இது தான். ஸோ இந்த மாதிரி ஒரு மாதிரி இதுதான் டெத் ஆக்ஷன், லைக் நீல் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ட்ராகன் டியூக். அது வந்து இப்போ ட்ராகன் டியூக்கோட ஸ்கின்னு தான் சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ராகன் டியூக்கோட மூமெண்ட்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ ஃபுல்லாக லைக் விங்ஸ்லாம் பார்த்தீங்கனாலே ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ இதுதான் ட்ராகன் டியூக்கோட டெத் சீனு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து மினியன் பிரின்ஸ் பார்ப்போம். மினியன் பிரின்ஸ் வந்து ஃப்ளையிங்காகவே கூலாக இருக்குது. ஸோ இதுதான் மினியன் பிரின்ஸோட ஸ்டார்டிங் ஆக்ஷன். இது தான் நார்மலாக, இதுதான் டெத். நார்மலாக லைக் வார்டன் இருக்க மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து வார்டனோட இது பார்ப்போம். வார்டன் இது தான் இருக்கிறதுலே கூலு. ஸோ வார்டனுக்கு வந்து கிரவுண்ட் பேஸ்ட் ஒன்று, ஏர் பேஸ்ட் ஒன்று, 2 இருக்குது. ஸோ 2த்துக்கும் வந்து தனித்தனியாக இருக்குது. ஸோ இப்போ சப்போஸ் வந்து ஃபஸ்ட் நம்ம ஸ்டார்டிங் நார்மலாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் வந்து ஆக்ஷனு. ஸோ இது வந்து கிரவுண்ட் பேஸ்டில் செத்தா அப்படி, இது வந்து இதுவில் ஏர் பேஸில் எதுனா ஆச்சுன்னா டெத்தில் வந்து இப்படி. ஸோ நம்ம வந்து 14th anniversary கேக் as ப்ரீவியஸ்லி பார்த்த மாதிரி இதுதான் வந்து நம்ம சினேரியோ. ஸோ உங்களுக்கு வேணும்னா இதெல்லாம் வாங்கிக்கலாம், இல்லைனா ஓகே. ஸோ இதெல்லாம் தான் கைஸ் அப்டேட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். I will see you in next video.